நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. ஜாலியா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தியேட்டர்ல உட்காந்து. அவங்களுக்கு மனசாட்சி இல்லையா? நல்லா விசில் அடிச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியை அதிர வைக்கும் டாஸ்மாக் ஊழியர் அருணாச்சலத்தின் மரணம் அரசியலிலும் காவல்துறை வட்டாரத்திலும் மிகப்பெரிய புயலை கிளப்பியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் அமுதா நகரை சேர்ந்த 24 வயது இளைஞர் அருணாச்சலம் டாஸ்மாக் பார் ஒன்றில் பணியாற்றி வந்த இவரை கடை திறப்பதற்கு முன்பே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 17ஆம் தேதி தென்பாகம் காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் அன்று மாலையே தலையிலும் காலிலும் கடுமையான இரத்த காயங்களோடு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். பின்னந்தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக கடந்த 21ஆம் தேதி பெற்ற தாயிடம் கூட எந்த ஒரு முன் அனுமதியும் பெறாமல் அவசரமாக தலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி கடந்த 23ஆம் தேதி அதிகாலை அருணாச்சலத்தின் உயிர் பரிதாபமாக பிரிந்தது. வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்ச வண்டி எடுக்கணும், நான் டக்குனு மாட்டி இருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சரி, அவன் ரெண்டு வண்டி ரூபாய் ஏழு அடிச்சாங்க. தலையில இளைஞர் உயிரிழந்த செய்தி பரவியதும் அருணாச்சலத்தின் பெற்றோர் உறவினர்கள் தனது மகனை காவல்துறையினர் அடித்து சித்திரவதை செய்தே கொன்றுவிட்டார்கள் என தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் குதித்தனர். நிலைமையை கட்டுப்படுத்த திணறிய காவல்துறை அவர் மயங்கிதான் விழுந்தார் என கூறி 8 நொடிகள் மட்டுமே கொண்ட அரைக்குறை சிசிடிவி வீடியோவை வெளியிட்டது. இதனிடையே அருணாச்சலத்தின் மரணம் தொடர்பாக நீதித்துறை நடுவர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும், சிறப்பு மருத்துவர்கள் முன்னிலையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டு முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்னிலையில் சிறப்பு மருத்துவர்கள் அடங்கிய குழுவினரால் அவரது உடற்கூராய்வு தொடங்கியது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த முழு பிரேத பரிசோதனையும் கேமராவில் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனை முடிந்ததும் அருணாச்சலத்தின் பெற்றோரிடம் நீதித்துறை நடுவர் தீவிர விசாரணை நடத்தினார். அப்போது என்னை உதவி ஆய்வாளர் தாரண்யாவும் 3 காவலர்களும் கடுமையாக தாக்கினார்கள் என்று என் மகன் அருணாச்சலம் உயிருக்கு போராடிய போது வாக்குமூலம் கொடுத்ததாகவும் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதியிடம் கண்ணீருடன் மனு அளித்தனர். இதற்கிடையே பிரேத பரிசோதனை கூடத்திற்கு வந்த மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி டிபேன், வழக்கறிஞர் மாடசாமி உள்ளிட்ட காவல்துறை சித்திரவதை மரணங்களுக்கு எதிரான கூட்டு இயக்க உண்மை கண்டறியும் குழுவினர் நிலவரத்தை கேட்டறிந்தனர். அப்போது பேசிய வழக்கறிஞர் மாடசாமி, உடலை ஒப்படைக்கும் போது காவல்துறையினர் உரிய நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்றும் குடும்பத்தினரை மூளைச்சலவை செய்து அவசரமாக உடலை கொடுத்துள்ளார்கள் என்று கூறினார். அருணாச்சலத்தின் பிரேத பரிசோதனை அறிக்கையை 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினர் வழங்கிட வேண்டும் என்ற அவர், அந்த அறிக்கையில் மனித உரிமை மீறல்கள் உறுதி செய்யப்பட்டால் அத்துமீறிய காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க நீதிமன்றத்தை நாடுவோம் என கெடு விதித்தார். பிரேத பரிசோதனைக்கு பிறகு அருணாச்சலத்தின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவரது இல்லத்தில் இறுதி சடங்குகள் நடைபெற்று உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த விவகாரம் காட்டுத்தீயாக பரவிய நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காவல்துறையையும் ஆளுங்கட்சியையும் காய்ச்சி எடுத்தார். பெற்ற தாயின் கண்முன்னேயே அருணாச்சலத்தை காவல்துறை கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்றும் சமீபத்தில் நாகர்கோயிலில் சபரிவர்மன் உயிரிழந்தது என அநீதிகள் தொடர்கதையாகி வருவதாகவும் கூறினார். காவல்துறை காவலர்கள் அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதாபிமானம் இல்லாமல் இந்த பெற்ற தாய் முன்னாலேயே ஒரு மகன் சாகுன்ற அளவுக்கு ஒரு தடியடி நடத்தியிருக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செய்யும்போது கூட காவல்துறையினர் நாக்கை துரித்து கொண்டு
ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை ஒழுங்காக அடி போட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதனுடைய பலனை இன்னைக்கு எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயகம் படம் பார்க்கறதெல்லாம் இருக்காங்களே தவிர வாக்களித்த மக்களுக்கு தங்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதில் அக்கறை செலுத்தவில்லை. இதை பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நயனா நாகேந்திரனின் அருகே நின்றபடி கண்ணீர் மல்க அருணாச்சலத்தின் தாய் அளித்த பேட்டி அங்கிருந்த அனைவரின் நெஞ்சையும் பிசைந்தது. இவ்வளவு கொடூரம் நடந்த பிறகும் தியேட்டரில் உட்கார்ந்து ஜாலியாக படம் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு மனசாட்சியே இல்லையா? உங்கள் குடும்பத்தில் யாராவது இறந்திருந்தால் இப்படி தியேட்டரில் விசிலடித்துக் கொண்டு படம் பார்த்து கொண்டிருப்பீர்களா என அவர் கண்ணீர் வடித்து ஆவேசப்பட்டார். பண்ணிட்டு ஜாலியா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தியேட்டர்ல உட்கார்ந்து. அவங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இவ்வளவு அழகா உட்கார்ந்து கை தட்டி விசில் அடிச்சு அந்த விசில் சின்னத்துக்கு போட்டா விசில வச்சு அவங்க நல்ல அழகா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விசில் அடிச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோல நான் பார்த்தேன். இப்படி பண்ணலாமா? இதே அவங்க பொண்டாட்டி பிள்ளை செத்துருந்தாக்கி இங்க இப்படி விசில் அடிச்சு தியேட்டருக்குள்ள உட்காந்து இந்த அமைச்சரு படம் மாத்திக்கிட்டு இருப்பாரா? விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்லப்படும் சாமானியர்கள் பிணமாக திரும்புவது சட்டம் ஒழுங்கின் மீதான நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குகிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் அருணாச்சலத்தின் மரணத்தில் உள்ள மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.